அடுத்தது ரிஷபராசிக்காரர்களை பார்த்த உடனே ஆஹா நீங்க ரிஷபராசிக்காரர்கள் தான் அப்படின்னு கூட இருக்கிறவங்க கண்டுபிடிக்கணும்னா என்னென்ன விஷயங்கள் தனித்துவமா இருக்கும் ரிஷபம் கிட்ட? மனசால ரொம்ப இலகுன மனசும் சொன்னா அழுதுருவாங்க, டப்புன்னு அழுதுருவாங்க. நம்ம அடிக்கவே வேணாம், அழுதுருவாங்க. ஈஸியா அழ வைக்கிறது ரிஷபம் ராசி. ரொம்ப அழகான இப்போ ரிஷபராசிக்காரர்களோட இந்த பிறப்பின் கர்மா என்னவா இருக்குங்க? பிறப்பின் கர்மா ரிஷபத்துக்கு போன ஜென்மத்துல ஃபேமிலியை கண்டுக்காம பண்ணியிருப்பீங்க. இந்த ஜென்மத்துல ஃபேமிலியை இதை தாண்டி இவங்களோட ஒரு யூனிக்கான ஒரு குணாதிசயம்னா என்னவா இருக்கும்? எங்கே விட்டாலும் மெச் ஆகிக்குவாங்க, எந்த சுச்சுவேஷன்லையும் அடாப்ட் ஆகிக்குவாங்க. ரிஷபம் எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. இன்னொன்று கொஞ்சம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா பாரம்பரிய ஜோதிடர் சூர்யா தேவராஜன் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். பொதுவாகவே நம்ம லைஃப்ல தினமுமே ஒவ்வொரு விதமான மனிதர்களை நம்ம பார்க்கும் போதெல்லாம் என்ன ஒவ்வொருத்தரும் ஒரு தினசா இருக்காங்களே அப்படின்னு கூட யோசிப்போம். ஆனா ஒருத்தரை பார்க்கும்போதே இவங்க இந்த ராசிக்காரர்கள் தான் அப்படின்னு நம்மளால கெஸ் பண்ண முடியுமா மேம்? கண்டிப்பா முடியும் மேம். 12 ராசிகள் இருக்கு, 27 நட்சத்திரங்கள் இருக்கு. ஆப்வியஸ்லி சந்திரன் தான் மனோகாரகன். ஓகேங்களா? இந்த சந்திரனுடைய நிலைப்பாட்டை வச்சுதான் நம்ம ராசிகளை பிரிச்சு ஒவ்வொரு மனுஷங்களும் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தலாம். பார்த்த உடனே பழகின உடனே மேக்சிமம் ஒரு 1 hour 2 hour நீங்க ஒரு மனுஷன்ட்ட போய் யார்ட்டையோ பேசுறீங்க அப்படின்னாவே இவங்க இந்த ராசியா இருப்பாங்களோ அப்படின்னு 75% கெஸ் பண்ணிடலாம். கண்டிப்பா. ஏன்னா அந்த கிரகங்கள் தான் நம்மளை ஆட்டி வைக்குது. எந்த கிரகம் எங்க பலப்பட்டு இருக்கோ, நம்ம ஜாதகத்துல எந்த கிரகம் பலப்பட்டு இருக்கோ அதற்கு உண்டான குணாதிசயங்கள் நமக்கு இருக்கும். கண்டிப்பா. இப்போ ஒரு வாழ்வியல் எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? இப்போ ரீல்ஸ் பாக்குறீங்க, இன்னைக்குள்ள ஜெனரேஷன் ரீல்ஸ் பாக்குறீங்க. அப்படி பார்க்கும்போது இன்ஸ்டாகிராம்ல இப்போ நீங்க ஒரு பியூட்டி ரிலேட்டட் ரீல்ஸா பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க சுக்ரன், நீங்க ஒரு ரிஷப ராசியோ இல்ல துலாம் ராசியாவோ இருக்கலாம். இல்லைன்னா உங்க சுய ஜாதகத்துல சுக்ரன் பலமா இருப்பார். ஓகேங்களா? ஒரு ஃபைட்டு இல்ல ஒரு காரசாரமான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா செவ்வா, அடிதடி ஃபைட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் பாத்தீங்கன்னா செவ்வா. போலீஸ் ரிலேட்டடா பாத்தீங்கன்னா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ரீல்ஸா பார்த்தா சூரியன். அது மாதிரி 9 கிரகமும் உங்களை ஒரு ஆன்மீகமா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கேது, குரு பகவானும் பலப்பட்டு இருப்பார். இல்ல நல்ல பேச்சாளர்கள், மேடை பேச்சாளர்களோட பேச்சை பாத்தீங்கன்னா இங்க குரு பலம். ஓகேங்களா? நல்ல காமெடி சமையல் எல்லாத்தையும் கலந்து கட்டி பாத்தீங்கன்னா இங்க புதன் இருப்பார். இந்த மாதிரி உங்களை ஆட்டி வைக்கிறது, இந்த மனுஷங்களை பொதுவாக ஆட்டி வைக்கிறது 9 கிரகங்கள். அவங்களை தாண்டி நம்ம எங்கேயுமே போக முடியாது. கண்டிப்பா மேம். இப்போ ஒவ்வொரு ராசிகளுக்கும் அவங்களோட பிறப்பின் கர்மா எப்படி இருக்கு, அவங்கள பார்த்த உடனே நீங்க இந்த ராசிக்காரர்கள் தானா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, அவங்க கூடவே சேர்த்து அவங்களோட வாழ்க்கைகள் குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மேம். அடுத்தது ரிஷபராசிக்காரர்களை பார்த்த உடனே ஆஹா நீங்க ரிஷபராசிக்காரர்கள் தான் அப்படின்னு கூட இருக்கிறவங்க கண்டுபிடிக்கணும்னா என்னென்ன விஷயங்கள் தனித்துவமா இருக்கும் ரிஷபம் கிட்ட? ரிஷபம் இப்போ ஒரு ரோட்ல போறீங்க, போயிட்டு இப்படி எதேச்சையா பார்த்துட்டு திரும்பி ஒருத்தவங்களை பாக்குறீங்க அப்படின்னா அவங்க மேக்சிமம் ரிஷபமா இருப்பாங்க. ரிஷபம் ஒரு அழகு. ஏன்னா சுக்ரன் அங்க பலம், சந்திரனும் பலம். அது ஏன் இப்ப சுக்ரன் வீட்டுல துலாத்தை சொல்லாம ஏன் ரிஷபத்தை சொல்றோம்னா சந்திரன் சுக்ரன் ரெண்டுமே அழகு. சந்திரன் மதி நிலா இல்லையா? சந்திரன் பலம், சுக்ரன் பலம், சுக்ரன் ஆட்சி பலம், சந்திரன் உச்ச பலம். ஸோ ரிஷபம் ரொம்பவே அழகு. காதல் ராசி, ரிஷபம் ஒரு காதல் ராசி. சரிங்களா? இப்போ ரிஷபத்துடைய குணாதிசயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ். மனசால ரொம்ப இலகுன மனசும் சொன்னா அழுதுருவாங்க, டப்புன்னு அழுதுருவாங்க. நம்ம அடிக்கவே வேணாம், அழுதுருவாங்க. ஈஸியா அழ வைக்கிறது ரிஷபம் ராசியை. ரொம்ப அழகான பேச்சு இருக்கும், ரொம்ப தேஜஸான முகம் இருக்கும், நிலவை போல முகம் மேக்சிமம் அப்படிதான் இருக்கும். அவங்க கருப்பா இருக்கட்டும், கலரா இருக்கட்டும், அதெல்லாம் முக்கியம். அட்ராக்ஷன் வரும். பேசி பார்த்தோம்னா இன்னும் பிடிக்கும், அவங்க பர்சனாலிட்டி எல்லாத்தையும் இன்னும் பிடிக்கும். இதெல்லாம் ரிஷபம். மேக்சிமம் ரிஷப ராசிக்காரங்களால லவ் ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இப்ப ஃபர்ஸ்ட் லவ் எல்லாம் மறக்காம அப்புறம் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கவங்களாம் ரிஷப ராசி போயிட்டாங்களே அந்த நிலையில மாதிரி மேக்சிமம் மறக்க மாட்டாங்க. நம்மளை ஏமாத்திட்டு போனாலும் அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அவங்களுக்கு வேலை அப்படின்னு பார்த்தா ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸ், ஃபினான்ஸ், அது போல் ஒயிட் காலர் ஜாப்ஸ் அமையும். அழகுத்துறை, காஸ்மெட்டிக்ஸு, அந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ செப்பல்ஸ், ஹேண்ட்பேக்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ் அதெல்லாம் நிறைய ரிஷபத்தில் பார்க்குறேன் என்னுடைய கஸ்டமர்ஸு. டாக்குமெண்ட் ரிலேட்டட் ரைட்டிங், பேப்பர் துறை,
நியூஸ் பேப்பர்ஸ்லாம் இருக்குல்ல, அதுலலாம் ஒரு ரிஷபம், அவங்க வீட்லலாம் ஒரு ரிஷபம் இருப்பாங்க. கண்டிப்பா. இதெல்லாம் ரிஷபராசியோட குணாதிசயங்கள் இவங்களை பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரிஷபராசிக்காரர்கள் தான் அப்படின்னு. இப்போ ரிஷபராசிக்காரர்களோட அந்த பிறப்பின் கர்மா என்னவா இருக்கு மேம்? பிறப்பின் கர்மா ரிஷபத்துக்கு போன ஜென்மத்துல ஃபேமிலியை கண்டுக்காம பண்ணியிருப்பீங்க. இந்த ஜென்மத்துல ஃபேமிலியை கண்டுக்கிட்டு ஃபேமிலிக்காக வாழணும், மனைவி மக்களுக்காக வாழணும், அப்பா அம்மாவுக்காக வாழணும். இதுதான் ரிஷபத்துடைய பிறவி கர்மா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வீட்டோட குடும்ப தலைவர் இருக்காரு. அவர் வந்து இப்போ குழந்தைங்க பிறந்த உடனேயோ இல்லை ஏதோ ஒன்று இப்போ இல்லாம போயிடுறாங்க, வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க, இல்ல அவங்களுடைய பொருளாதாரம் இல்ல ஒரு சிலர் தந்தையை இழந்தவங்க இருக்காங்கன்னா அந்த வீட்டுல ஒரு ரிஷபராசி பையனோ பொண்ணோ, இப்ப ஒரு எங்க அப்பா இல்ல எங்களுக்கு பொருளா, அந்த பையனோ பொண்ணோ தலையெடுத்து அந்த குடும்பத்தையே பெருசா கொண்டு வர இது வந்து ரிஷபம். அதாவது மற்றவங்களாம் நான் ஏன் பண்ணணும், நான் ஏன் அம்மாவை பார்க்கணும், தங்கையை பார்க்கணும், அந்த ஒரு மென்டாலிட்டி மேக்சிமம் ரிஷபத்துக்கு இருக்காது. எவ்வளவு சின்னம்மா நம்ம பார்க்கணும் அப்படின்னு டெவலப் பண்ணி அவங்க சிப்ளிங்ஸ், அவங்க பேரண்ட்ஸ் எல்லாரையும் டெவலப் பண்ணி ஒரு ரிஷபம் கொண்டு வந்துடும். என்னதான் அவங்களால மன கஷ்டப்பட்டாலும் ரிஷபராசிக்காரவங்க விட மாட்டாங்க குடும்பத்தை. இதுதான் அவங்க பிறவி கர்மா. குடும்பத்துக்காக பிறந்து குடும்பத்துக்காக லைஃப் ஃபுல்லா வாழ்ந்து ரிஷபராசி நல்லா இருப்பாங்க. இப்ப இதை வச்சு கூட கண்டுபிடிச்சிக்கலாம் இல்ல, யாராவது ஃபேமிலி ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறாங்களா, ஃபேமிலி பாண்டடா இருந்தா ரிஷபம் அண்ட் கடகம் ஆல்சோ ஃபேமிலி பாண்டிங்கா இருப்பாங்க. கண்டிப்பா மேம். இதை தாண்டி இவங்களோட ஒரு யூனிக்கான ஒரு குணாதிசயம்னா என்னவா இருக்கும் மேம்? யூனிக்கான குணாதிசயம்னா சட்டுன்னு பழகிடுவாங்க, எல்லார்கிட்டயும் மெஜ் ஆயிடுவாங்க. தனியா ஒரு இது இவங்க பழகுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காங்களே, இவங்களோட பேசவே முடியாது, அந்த ஒரு இது ஃபீலே இருக்காது. இப்ப நம்ம 2 பேரும் மீட் பண்ணிட்டோம்னா இப்போ ஜஸ்ட் பார்த்த மாதிரி இருக்காது. இப்போ நான் உங்ககிட்ட ஃப்ரீயா பேசுறேன், வந்த உடனே என்ன பண்றீங்க என்ன பண்ண, அது போல வந்து ரிஷபம் வந்து நல்லா எப்பயோ அந்த என்ன சொல்லுவோம், இதுக்கு முன்னாடி எங்கேயோ பந்தம் இருக்கு, நீங்க எந்த ஊரு அப்படின்னு கேட்பாங்க, என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்பாங்க. அது மாதிரி எல்லாம் ஒரு பாண்டிங் வந்துரும், மெர்ஜ் ஆயிக்குவாங்க, எங்கே விட்டாலும் மெர்ஜ் ஆயிக்குவாங்க, எந்த சிச்சுவேஷன்லயும் அடாப்ட் ஆயிக்குவாங்க. ரிஷபம் எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. இன்னொன்னு கொஞ்சம் ராயலா பொருள் யூஸ் பண்ண பார்ப்பாங்க. அதாவது சுக்கிரன் இல்லையா, அப்படிங்கும்போது ஒரு மொபைல் வச்சிருந்தாலும் ஐபோன் வாங்கி கொடுங்க, ட்ரெஸ் கொஞ்சம் நீட் லுக்கிங்கா பண்ணணும், அது காஸ்ட்லியோ இல்லை இது நீட் லுக்கிங்க, என்னை பார்க்கும்போது அடுத்தவங்க முன்னாடி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நான் ரொம்ப அழகா தெரியணும். இதெல்லாம் ரிஷபத்துக்கு ஆசையா இருக்கும். ஏன்னா சுக்கிரன் சந்திரன் பலம். அந்த வீடு ரிஷப வீடு கெட்டு போயிருந்தா, ரிஷபராசியில ரிஷப வீடு கெட்டு போயிருந்தா மேபி இந்த தாட்ஸ் இல்லாம இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் தி ரிஷபராசிக்காரவங்க டிஸ்பிளே நல்லா இருக்கணும், வெளியே காட்டி ஒரு பெரிய பணக்காரன் மாதிரி, பணக்காரனோ இல்லையோ நான் வந்து பார்க்க நீட் லுக்கா இருக்கணும். என்கிட்ட சில பேர்ட்ட காசு இருக்காது, பெருசா ஏர்னிங் இருக்காது, ஆனா ட்ரெஸ்ஸிங் நல்லா ஹை ரேஞ்சா, அது வந்து நம்ம ஒன்றும் தப்பு இல்லை இல்லையா. கண்டிப்பா நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மள ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிறோம், அது போல இருப்பாங்க. கண்டிப்பா மேம். இப்போ இந்த ரிஷபராசிக்காரர்களோட இந்த திருமணம் விஷயமா இருக்கட்டும், இல்ல குழந்தை பாக்கியமா இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி இருக்கு மேம்? இப்போ ரிஷபத்துக்கு வந்து திருமணம்னு பார்த்தா செவ்வாயின் வீடு, 7ஆம் அதிபதியா செவ்வாய் வராரு. அப்படி இருக்கும்போது அதான் பொதுவாகவே ஜோதிடத்துல நம்மளுடைய இப்போ 1ஆம் வீடுனா அதுக்கு நேர் ஆப்போசிட் வீடு, 7ஆம் வீடு தான் மனைவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து ஆப்போசிட்டா தான் கேரக்டர், எல்லாருக்கும் எல்லா ராசிக்கும் அப்படிதான் அது போல அமைவாங்க. ரிஷபராசியில மேக்சிமம் இப்போ பொண்ணு கலரா இருக்காங்கன்னா பையன் கருப்பா இருப்பாங்க. இது ஒரு 70% செக் பண்ணி பாருங்க. பையன் வந்து கலரா இருக்காருன்னா பொண்ணு கருப்பா இருப்பாங்க, அது போல இருக்கும். 2 பேரும் என்டையர்லி டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸா இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒரே மாதிரி அண்ணன் தங்கச்சி மாதிரி எல்லாம் சில ஹஸ்பண்ட் அப்படி கிடையாது. நீங்க புருஷன் பொண்டாட்டியா? கடைசியில் லவ் மேரேஜ்லாம் பண்ணி நிறைய ரிஷபம் லவ் மேரேஜ் நடக்கும். ஆனால் 2 பேருடைய திங்கிங், 2 பேருடைய கெரியர், 2 பேருடைய ஃபீல்டு எல்லாமே என்டையர்லி 100% டிஃப்ரெண்டாக இருக்கும். இது வந்து ரிஷபத்துக்கு இருக்கும். இவங்க ஒரு டீச்சராக இருந்தால் ஹஸ்பண்ட் ஒரு மீன் வியாபாரியாக இருப்பார். ஏன்னா அவங்க டீச்சர், நீங்கள் மீன் வியாபாரி அப்படின்னு இல்லாத போஸ்டிங்கில் வந்து இருப்பாங்க. ஒரு டாக்டர் இருப்பாங்க, அவங்க ஹஸ்பண்ட் போலீஸாக இருப்பாங்க. இதெல்லாம் வந்து நிறைய போலீஸ் யூனிஃபார்ம் சர்வீசஸ் வந்து ரிஷபத்துக்கு வாழ்க்கை துணையாக அமைவாங்க. கண்டிப்பாக இதெல்லாம் ரிஷபத்துடைய வாழ்க்கை துணை. இப்போ பொதுவாக ரிஷபத்துக்கு என்ன நம்ம ஒவ்வொருத்தரோட தனிஜாதகம் பார்க்கும்போது தான் தனவரவு பணவரவு பற்றி எல்லாம் சொல்ல முடியும். ஆனால் பொதுவாக எப்படி இருக்கும் ரிஷபத்துக்கு இந்த தனவரவு? ரிஷபத்துக்கு வந்து இந்த நோகாம நோம்பி கும்பிடுற வேலையெல்லாம் நல்லா செட் ஆகிடும். அவங்களும் அது மாதிரி தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணால் அவங்க விரும்ப மாட்டாங்க. தலையில் ஸ்மார்ட் ஒர்க் தான் பிடிக்கும். நல்லா ஏசியில் எனக்கு வந்து 1 lakh தர இடத்துல 20,000 கொடுப்போதும், ஆனால் எனக்கு வேலையை கம்மியாக கொடு. அது வந்து ரிஷபம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணும். வேற தலையெழுத்து எனக்கு இது இல்லை, நான் ஏர்ன் பண்ணியே ஆகணுங்கிற இடத்துல ஒரு கஷ்டமான இடத்துக்கு போவாங்களே இல்லையா, மைண்ட் ஒர்க் பண்ணி வேலை செஞ்சிருவாங்க. கண்டிப்பா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ஆன்லைன்ல வேலை பார்ப்பாங்க, ஒரு வேலை பண்ண மாட்டாங்க. ஒரு ஆன்லைன்ல ட்ரெஸ் விற்பாங்க,
அடுத்து அடிஷ்னலா ஈவினிங் ஒரு ஒர்க் பார்ப்பாங்க, ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும், துரு துருன்னு பண்ணணும் அப்படின்னு பண்ணுவாங்க. ஆனா அது வந்து ஸ்மார்ட் ஒர்க்கிங்கா இருக்கும். கண்டிப்பா மேம். இப்போ ரிஷபம் கிட்ட உங்களோட வாழ்க்கை ஏற்கனவே நல்லா தான் இருக்கு. ஆனா உங்ககிட்ட ஒரு ஒரு மைனஸ் ஒண்ணு இருக்கு. இத மாத்திக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னா என்ன விஷயம் சொல்லலாம்? என்ன சொன்னாலும் ரொம்ப அதை டெப்தா உள்ள கொண்டு போய் மைண்ட்ல ஏத்தக்கூடாது, சென்சிட்டிவா இருக்கக்கூடாது. சின்ன விஷயம் சொன்னாலும் இப்ப நான் உங்களை ஒரு வார்த்தை என்னம்மா நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டா, என்ன நீங்க சரியா பண்ணல, ஆங்கரிங் சரியா பண்ணல அப்படின்னா அதை 4 நாளைக்கு நினைச்சிட்டு இருப்பீங்க. அது வந்து தப்பு. இவங்க யார்? இப்போ 100 பேர், இப்போ எனக்கு நம்ம பேசுறோம், நமக்கு ஒரு 100 கமெண்ட் வரும், அதை போய் படிச்சுட்டு அதில் ஒரு 2 கமெண்ட் பேடா இருந்ததுன்னா அதையே நினைச்சிட்டு இருக்க ரிஷபம். இது ஏன் இப்படி வந்தது, இது ஏன் இப்படி வந்து 100 பேர் நல்லா சொல்லியிருக்காங்க, அது மைண்டுக்கு வராது. அந்த நெகட்டிவ் பாயிண்ட் இவங்க ஏன் நம்மள நம்ம கரெக்டா தானே பண்ணோம், நம்மள ஏன் வந்து குறை சொல்றாங்க, இது வந்து ரிஷபம். சரிங்களா? அதை விட்டுட்டு வெளியே வந்து உங்களுடைய growth-அ பார்க்கணும். ஏன்னா இப்போ உலகம்ன்றது 4 பேர். இப்போ நான் ஒன்று சொல்றேன்னா 4 பாசிட்டிவ் கமெண்ட், 4 நெகட்டிவ் கமெண்ட் வரதான் செய்யும். எல்லாரையும் திருப்திப்படுத்த கடவுளாடைய முடியாது. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது ரிஷபம் ரொம்ப சென்சிட்டிவ். டப்புன்னு பேசுனீங்கன்னா அழுதுருவாங்க. அதை மட்டும் மாத்திட்டு ரிஷபம் ரொம்ப லைஃப் வந்து சிறப்பா இருக்கும். கண்டிப்பா. 12 ராசிகளுக்குமே அவங்களோட பொதுவான வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களோட பிறப்பின் கர்மா இதாக தான் இருக்கு. சில விஷயங்கள் நெகட்டிவா உங்ககிட்டயும் இருக்கு. நீங்க நல்லவங்க தான் இருந்தாலும் சில விஷயங்கள் நெகட்டிவா இருக்கு. அதை மாத்திக்கிட்டா உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றிமா. ரொம்ப நன்றிமா. வணக்கம்.